தென்னக ரயில்வேயின் மதுரை கோட்டத்தில் அதிக வருவாயை ஈட்டிக் கொடுக்கும் ரயில் நிலையமாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் விளங்கி வருகிறது. இங்கு 5 நடைமேடைகளில் பயணிகள் ரயில்கள் வந்து செல்லும் நிலையில் சரக்குகளை கையாளுவதற்கு தனி நடைமேடை அமைக்கப்பட்டு அங்கிருந்து லாரிகள் மூலம் வேளாண்மைக்கு தேவையான உரம், ரேசன் அரிசி, கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இறக்கப்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த நிலையில் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு சரக்கு ரயில் வந்து செல்வதால் கடுமையான நெருக்கடி இருப்பதாகவும், எனவே ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வராமல் கங்கை கொண்டான் ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்து அங்கு சரக்குகளை கையாளுவதற்கு திட்டமிடப்பட்டது. அதன்படி தென்னக ரயில்வே சார்பில் கங்கை கொண்டானில் சரக்கு முனையம் புதிதாக அமைக்கப்பட்டு பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அங்கு சரக்கு ரயில்கள் நிறுத்தப்படாமல் இருந்த நிலையில் 12ஆம் தேதி முதல் அங்கு சரக்கு ரயில்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 100 ஆண்டுகளாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு சரக்கு முனையம் இன்று கடைசி நாளாக சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு ரயிலில் சரக்குகள் கொண்டுவரப்பட்டு இறக்கப்பட்டன. நாளை முதல் கங்கை கொண்டான் சரக்கு முனையத்தில் ரேசன் அரிசி, கோதுமை ஆகியவை ரயில்களில் கொண்டுவரப்பட்டு இறக்கப்படும் என்று ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.